ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான இறால் தொக்கு தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி சாஸ் பேன் வச்சுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திருக்கேன். நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணி செய்யும் போது ஃபிளேவர் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்ம 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணி நம்ம 2 இன்ச்சு பட்டை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் மீடியம் சைஸ்ல 2 ஆனியன் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணிருக்க ஆனியன் வந்து நல்லா வதங்கி வரணுங்க. ஒரு 5 நிமிஷம் பக்கம் வதக்கி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு வேணா நம்ம இதே பக்குவத்துல வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கு அப்புறம் இதுல 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவாவோ ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் பக்கம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம மீடியம் சைஸ்ல 2 தக்காளி எடுத்து நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த செட்டிநாடு இறால் தொக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிட்டு 2 மினிட் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னைக்கு நான் ஒரு 1/2 kg அளவு இறால் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சோ நீங்க இறால் வந்து எவ்வளவு குவாண்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை மூடி வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பாக்குறோம். தக்காளி இப்ப நல்லா உங்களுக்கு வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம இதுலயே ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க அதிகமான குவாண்டிட்டி செய்றீங்கன்னா நம்ம ஆட் பண்ற ஸ்பைசஸோட குவாண்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம என்னென்ன ஸ்பைசஸ் ஆட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிட்டு ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அந்த மாதிரி இப்போ நம்ம மசாலா போட்ட பிறகு பாத்தீங்கன்னா தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி மசாலா எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வந்திருக்கு பாருங்க. நம்ம இதுல ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த தண்ணி சேர்த்த பிறகு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்கணும். நம்ம ஆட் பண்ண மசாலாவோட பச்சை வாசம் எல்லாம் போகணும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஓபன் பண்ணி பாக்குறோம். எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு மசாலாவோட பச்சை வாசனம் இல்லாம நம்ம ஆட் பண்ண வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு இந்த மாதிரி நல்லா கொலன்னு அழகா வெந்து வந்திருக்கு பாருங்க. இப்போ நம்ம இறால் ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஒரு 1/2 kg அளவு இறால் எடுத்திருக்கேன். நம்ம நல்லா சுத்தமா கிளீன் பண்ணி எடுத்திருக்கோம். கிரேவியோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணுங்க. இப்போ நம்ம கிரேவியில கொஞ்சமா ஃபுல்லா ஆட் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டு ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அந்த மாதிரி நம்ம சேர்த்திருக்க இந்த இறால கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணாம கிரேவிலேயே நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதுலயே உங்களுக்கு தண்ணி விட்டு வரும். சோ அதனால நம்ம தண்ணி ஆட் பண்ண அவசியம் கிடையாது. இந்த இறா வந்து நம்ம கரெக்டான பக்குவத்துல செஞ்சு எடுக்கணும். அவங்க வந்து உங்களுக்கு ரப்பர் மாதிரி ஆயிடும். இதுல 1 டேபிள் ஸ்பூன் போல சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொரன்னு இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இது ஒரு நல்ல ஃபிளேவர் கொடுக்குங்க உங்களுக்கு. இதுல நம்ம கொஞ்சம் போல கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதுல நம்ம 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதே நம்ம லாஸ்ட்ல ஆட் பண்றோம்னா இப்பதாங்க ஆட் பண்ணி செய்யணும். நம்ம இந்த கருவேப்பிலை ஆட் பண்ணி செய்யும் போது கருவேப்பிலையோட ஃபிளேவர் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுல நல்ல ஒரு ஃபிளேவர் கிடைக்குங்க உங்களுக்கு. இது வந்து நம்ம ஒரு லிட்டை போட்டு மூடி 5 மினிட் பக்கம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த இறால் வந்து ரொம்ப குயிக்காவே வெந்துருங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பாக்குறோம். இப்போ உங்களுக்கு ரொம்ப டேஸ்டா செம்ம சாஃப்டா ரொம்ப அழகா ரெடி ஆயிடுச்சு பாருங்க இறால் தொக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதே மெத்தட்லயே கண்டிப்பா செஞ்சு பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்குங்க. ரைஸோட இது சர்வ் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க.